அட பாவிகளா, எங்கே கொண்டாந்து நிப்பாட்டிருக்கே தெரியுதா? ஆட்சியை அமைக்கிறதுக்கு முன்னாடியே ஆட்சியை கலைச்சிடலாமான்னு பேசிகிட்டு இருக்காங்களா? அதாவது இந்த கருக்கலைப்பு பண்ணுவாங்கல்ல, அந்த மாதிரி விஜயோட கனவை கருவிலையே கலைச்சிடலாமா, அமைக்கிறதுக்கு முன்னாடியே கலைக்கிறத பற்றி பேசிக்கிட்டு இருக்காங்க. போட்டது தான் போட்டிய கூட ஒரு 10 தொகுதி சேர்த்து போட்டுருந்தா இந்த பிரச்சனை தேவையா? இந்நேரத்துக்கு அந்த சவுண்ட் அங்கே கேட்டிருக்கும்ல. விஜய் என்னும் நான் தமிழ்நாட்டின் முதலமைச்சராக பதவி ஏற்கிறேன். இப்போ விஜயோட நிலைமை என்ன தெரியுமா? இந்த ட்ரெயினுக்கு ஜன்னல் கம்பிக்கு நடுவில் 2 கையை விட்டு இளநியை வாங்குவாங்கல்ல, அந்த வாங்கின இளநியை விடவும் முடியாமல் எடுக்க குடிக்கவும் முடியாமல் அந்த கையிலேயே வச்சுக்கிட்டு இருப்பாங்கல்ல, அந்த மாதிரி தான். ஏதாச்சும் ஒரு மேஜிக் நடந்தால் மட்டும்தான் விஜயால் இப்போ ஆட்சியை பிடிக்க முடியும். அந்த மேஜிக் நடக்குமான்னு கேட்டிங்கன்னா அதுக்கு பாசிபிலிட்டியே கிடையாது. அது இப்போ விஜய் வந்து லெட்டர் எழுதியிருக்காப்புல கவர்னருக்கு, இமெயில் போட்டிருக்காப்புல, கவலைப்படாதீங்க கவர்னரை, 2 வாரம் டைம் கொடுக்க, எல்லாத்தையும் நான் சரி பண்ணிடுவேன், அதுக்கு முன்னாடி என்னையை கொண்டு போய் அந்த சீட்டில் உட்கார வச்சுருங்க, நான் கண்டிப்பாக என்னோடய பெரும்பான்மையை நிரூபிப்பேன் அப்படின்னு சொல்லி கவர்னருக்கு விஜய் லெட்டர் போட்டிருக்கார். கவர்னருக்கு கவலை கிடையாது. அவருக்கு என்ன பிரச்சனை? பாரு, 2 வாரம் தானே 2 வாரமும் டைம் கொடுக்கலாம், ஏன் எக்ஸ்ட்ரா 1 வாரம் கூட எடுத்துக்க, 3 வாரமாக நீ உட்காந்து முடிச்சு விட்டுரு, உனக்கு வந்து அந்த பெரும்பான்மையை நிரூபிச்சுக்கங்க அப்படின்னு சொல்லி கூட பண்ணலாம். ஆனால் பெரும்பான்மையை நிரூபிக்கிறதுக்கு என்ன வழி அப்படின்னு கேட்டால் இங்கே கிட்டத்தட்ட இந்த முட்டுச்சந்து தான். இந்த 23ஆம் புலிகேசியில் இவர் வடிவேலு சொல்லுவாப்புல இல்லை, சொல்ல வேண்டியதானே இங்கே பாதை இல்லை என்று, நான் எங்கே போனாலும் பொத்தி கொண்டு பின்னாடியே வருதா, அதே மாதிரி தான் இப்போ அவரோட நிலைமை. எங்கேயும் இப்போ ஒருவேளை இந்த சினாரியோ மாறி இருந்துச்சுன்னு வைங்க, இப்போ டிவிக்கு 2வது இடத்துலையோ இல்லை 3வது இடத்துலையோ ஒரு பேச்சுக்கு இருந்துச்சுன்னா இந்த 2 பேரும் இந்நேரத்துக்கு வேலையை முடிச்சிருப்பாங்க. கூவத்தூர் மாதிரி வேறு ஏதாச்சும் ஒரு ஊருக்கு தூக்கிட்டு போயிட்டு இந்நேரத்துக்கு வந்து பதவி பிரமாணமே நடந்துருக்கோம் ஆளுக்கு எங்கெங்கேயும். ஆனால் இப்போ விஜய்கிட்ட என்ன தெரியுமா கேட்குறாங்க? 108 எடுத்துருக்காப்புல சார். இதில் 108ல் 1 ரிசைன் பண்ணார்னா 107, அந்த 1 ரிசைன் பண்ணார், மறுபடியும் யாரையாச்சும் நிற்க வச்சு அவர் தான் ஜெயிப்பார், அதில் மாற்றுக்கிறதே கிடையாது. தாவேக திருச்சி கிழக்கில் இப்போ சகாயம் ஐஏஎஸ் நிற்க போகிறதா ஒரு தகவல். மேபி சகாய ஐஏஎஸ் நின்னார்னா கன்ஃபார்மாக பந்தயம் அடிப்பாப்புல, அவரை ஜெயிக்க வச்சு அவருக்கு அமைச்சரவையில் ஒரு பெரிய பதவியாக கொடுக்குறதா வெளியில் பேசிகிட்டு இருக்காங்க. அப்படியே 108 இருந்தாலும் இன்னும் 10 தேவை. இந்த 10க்கு எங்கெங்கேருந்து பிக்கலாம்? கிட்டத்தட்ட அதாவது இந்த மாரத்தான் ஓடுறப்ப எண்டில் வந்து நகர முடியாமல் படுத்து தவழ்ந்து போவாங்க பார்த்தீங்களா, அந்த கோட்டை, அந்த கிராசிங் ஃபினிஷிங் லைனை கிராஸ் பண்ணுறது முடியுமா முடியாதா, இல்லை அங்கனுக்குள்ளேயே படுத்து கிடக்கிறதா? அப்படியே படுத்தெல்லாம் கிடக்க விட மாட்டாங்க. பெரும்பான்மையை நிரூபிக்கலை அப்படின்னா முடிச்சிடுவாங்க. பிரசிடென்ஷியல் ரூல் டைரெக்டாக வந்துடும். அவர் பதவி ஏற்கிறதுக்கு முன்னாடியோ இல்லை பதவி ஏற்றதுக்கு அப்புறமோ அப்படியே அவர் அடித்து பிடிச்சி எங்கேயாச்சும் ஒரு 10 பேரை இழுத்து கொண்டாந்தாலும் அந்த 10 பேரை வச்சுக்கிட்டு 5 வருஷமும் பக்குன்னு அவங்களுக்கு பயந்துக்கிட்டு இருக்கணும். அதாவது வெறும் 5 சீட்டு 10 சீட்டு ஒரு பேச்சு சொல்லி, இப்போ காங்கிரஸ் 5 சீட்டு, பாமக 4 சீட்டு, கம்யூனிஸ்ட்டு ஒரு 2 சீட்டு, இன்னொரு கம்யூனிஸ்ட்டு ஒரு 2 சீட்டு, ஒரு பேச்சுக்கு. அதை இங்கே ஒரு மொத்தமாக ஓவரால் 9 நாள் 13 சீட்டு வந்துருச்சுன்னு வைங்கள. இப்போ 108 உட்காந்துருக்காப்புல, 108 கன்ஃபார்ம், 108 ஒரு 13னா 121 ஆட்சியை அமைச்சிடலாம். ஆனால் எந்த நேரம் இந்த ஆட்சியை இவங்க கவுப்பாங்கன்னு தெரியாது. அப்படியே கவுத்தாலும் நல்லா தெரிஞ்சங்க அது விஜய்க்கு பெனிஃபிட் தான், கன்ஃபார்ம் பெனிஃபிட். கவுத்துட்டாங்க அப்படின்னா இன்னும் சொல்லப்போனால் இந்த ஆட்சி கவுக்கிறது ரொம்ப நல்லது. ஏன்னா இந்த மாதிரி ஒரு எட்ஜில் போய் உட்கார்ந்துருக்காம ஒரு மெஜாரிட்டியாக மறுபடியும் இன்னொரு எலெக்ஷன் வந்துச்சு அப்படின்னா, ஏன்னா இன்னொரு எலெக்ஷனை ஃபேஸ் பண்ணுறது தாவேகாவுக்கு பெரிய விஷயம் இல்லை. ஏன்னா மற்ற கட்சிகள் செலவழித்த மாதிரி பெரிய அளவில் பணத்தை செலவழிக்க வேண்டிய அவசியம் இல்லை, பெரிய அளவுக்கு வெளியில் போயிட்டு பிரச்சாரம் பண்ண வேண்டிய அவசியம் இல்லை. மக்களை மைண்ட் அந்த பிரெயின் வாஷ் பண்ணுவாங்கன்னு சொல்லுவாங்க பார்த்தீங்களா, அந்த மாதிரி பண்ணக்கூடிய அவசியமும் தாவேகாவுக்கு கிடையாது. சாலிடாக என்ன நடக்கும்னா, எங்கேயெல்லாம் தோத்தாங்களோ ஜெயிச்ச தொகுதியை அப்படியே வச்சுருங்க, எங்கேயெல்லாம் தோத்தாங்களோ மறுபடியும் அந்த இடத்துல இப்போ வந்துச்சு பார்த்தீங்களா 20,000 லீடு 30,000 லீடு கண்டிப்பாக இது ஜெயிப்பாங்க. ஏன்னா மக்கள் அந்த மனநிலைமையில தான் இருக்கிறாங்க. கூடுமான வரைக்கும் திமுகவோ இல்லை அதிமுகவோ இந்த ரிஸ்க்கை வந்து அவங்க எடுக்க மாட்டாங்க. ஏன்னா ஏற்கனவே செம்ம காண்டில் 2 பேர் மேலே இருக்கிறாங்கன்றது தெளிவாக தெரிஞ்சு போச்சு. அவங்க மேலே காண்டில் இருக்கிறாங்களா இல்லை இவர் மேலே வந்து பயங்கர லவ்வில் இருக்கிறாங்களா
ஆக மொத்தம் அவங்க ஓட்டு அவங்களுக்கு கிடையாது. அதாவது இப்போ திமுகவுக்கு அதிமுகவுக்கு இவங்க ஓட்டுன்றது கிடையாது. அது எப்படி பார்த்தாலும் மறுபடியும் டபுளாக மாறி விஜய்க்கு தான் போய் விழுகுன்றது எல்லாத்துலேயும் கூடுமான வரைக்கும் கலைக்க மாட்டாங்க. ஆனால் இந்த 118 எடுக்கிறதுக்கு என்ன வழி? அந்த 118 எடுத்து கொடுத்துட்டாங்கன்னா இப்போ ஒரு 6 மாதம் ஸ்மூத்தாக போகும்னு வைங்கள, 6 மாதத்துக்கு அப்புறம் மாறிட்டாங்கன்னா என்ன வழி? அந்த கவர்மெண்ட்டு ஒரு அன்ஸ்டேபிள் கவர்மெண்ட்டாக மாறி கிடக்கு. இதில் இப்போ அவருக்கு இருக்கிற ஒரே ஒரு ஆப்ஷன், வேறு வழியே கிடையாது. அதாவது காங்கிரஸை போனாலும் காங்கிரஸ் பேசாத பேச்சு கிடையாது. இதில் பேசாமல் இருந்தது பாமக மட்டும்தான். ஆனால் பாமகவில் இன்னொரு செய்தி வேறு சொல்கிறாங்க, தாரேன் நான் நாளையும் தாரேன், ஆனால் எனக்கு நீ இன்னொன்று பண்ணணும். என்னென்னா, நம்மக்கிட்ட ஒரு ஆள் இருக்குது, நல்ல திறமையான ஆள், பக்கத்தில் வந்து டெப்புட்டி சிஎம்மாக ஒரு போஸ்ட்டை போட்டு கொடுத்துட்டேன்னா உனக்கு நான் ஆதரவு தாரேன். எப்படி வெறும் 4 சீட்டை வச்சுக்கிட்டு, அது எந்த அளவுக்கு உண்மை, பட் அதுக்கு அவங்க ஒத்துக்குவாங்களான்றது தெரியும். ஏன்னா டெப்புட்டி சிஎம்முக்கு ஏற்கனவே 7-8 பேர் துண்டை போட்டு வச்சுருக்குறாங்க அவங்களுக்குள்ள. அது ஆல்ரெடி அதை ஏற்கனவே ஒரு அமைச்சரவை பட்டியல் வந்துச்சுல்ல, அதில் இப்போ அதிகமான வாக்கெடுத்தவங்களுக்குலாம் அவரெல்லாம் லிஸ்ட்லேயே சேர்த்துருக்க மாட்டாங்க, அந்த மாதவரம் பிரபுவை எல்லாம். அது இல்லாமல் கனிமொழியவும் லிஸ்ட்டில் சேர்த்துருக்க மாட்டாங்க, கவுண்டமான கனிமொழி. இப்போ அவங்கெல்லாம் தலைவரை நாங்களும் உங்களை விட அதிகமாக ஓட்டு வித்தியாசத்தில் ஜெயிச்சிருக்கா. இல்லைப்பா சொல்லுவா, உண்மை தானே, இருக்கிறது தானே. அப்படின்னா எங்களுக்கு ஏதாச்சும் ஒன்று பார்த்து பண்ணுங்க. அவங்க கேட்குறப்ப அவங்களுக்கும் கொடுக்கணும். ஏற்கனவே எடுத்த லிஸ்ட்டை மறுபடியும் ஷஃபுல் பண்ணி ஏற்கனவே போடுற மாதிரி தான் இருக்குது. இப்போ இந்த இடத்துல பிரசிடென்ஷியல் ரூல் வந்துருச்சு அப்படின்னா அது ஸ்ட்ரைட்டாக பாஜகவுடைய கண்ட்ரோலில் இருக்குன்னு. அவன் எப்போ எலெக்ஷன் மறுபடியும் நடத்துவான்னு தெரியாது. அந்த எலெக்ஷன் நடக்கிறதுக்குள்ளே இடையில என்னென்ன சேஞ்சஸ் வருன்றது தெரியாது. இன்னொன்று நல்லா தெரிஞ்சுங்க, ஒரு வேளை அதாவது மக்கள் மாற மாட்டாங்க, இப்போ தாவேக்கால இருக்கிறவங்களும் மாற மாட்டாங்கன்னு வச்சுக்கோங்களேன் ஒரு பேச்சுக்கு. இப்போ ஜெயிச்ச அந்த 108 பேரும் விஜயை தவிர மற்ற எல்லாருக்கும் அந்த மாறணுன்ற அந்த ஐடியா கொஞ்சம் கூட இருக்காது. விஜய்க்காகத்தான் இருக்குது. அந்த 107 பேரும் நாங்கள் விஜய் பின்னாடி தான் இருப்போம். குளத்தூரில் இருக்கிறவர் தெளிவாக சொல்லிட்டார், அங்கே ஜெயித்த ஒவ்வொருத்தரும் இங்கே அதாவது விஜய் சார்பாக போட்டியிட்டு தமிழ்நாடு பூரா ஜெயித்த ஒவ்வொருத்தரும் இந்த வெற்றி எங்களுக்கான வெற்றி இல்லை, இந்த வெற்றி முழுக்க முழுக்க எங்கள் தலைவருக்கான வெற்றி, தளபதிக்கான வெற்றின்னு அவங்க அனௌன்ஸே பண்ணிட்டாங்க. அவங்க மாறுறதுக்கு வழி கிடையாது. ஆனால் சில நேரங்களில் ஏதாச்சும் ஒரு விஷயம் இங்கிட்ட அங்கிட்ட, அதாவது அடுத்த எலெக்ஷன் வர்றப்போ அது எங்கே சறுக்கணும், இந்த விஷயத்தில் இந்த 2 பேர் இருக்காங்க இல்லையா, திமுகவும் அதிமுகவும், அவங்க 2 பேரும் வேறு லெவலில் ப்ளே பண்ணுவாங்க கேமு. அதாவது இப்போ ஒரு பேச்சுக்கு இப்போ ஒரு வேளை இப்போ திமுக ஒரு 90 இருக்குது, இது அதிமுக ஒரு 80 இருக்குது, தாவேக்கா ஒரு 50 இருக்குது. ஒரு பேச்சுக்கு சொல்கிறேன், கணக்கெல்லாம் கவுண்டெல்லாம் பண்ணி பார்க்காதே, ஒரு 50 இருக்குது. இந்த தொகுதியில் இப்போ ஒரு வேளை ஜெயிக்கிற மாதிரி இருந்துருந்துச்சு அப்படின்னா திமுக நேரம் தூக்கியிருக்கோம். திமுக இருந்த இடத்துல அதிமுக இருந்தாலும் அதிமுக நேரம் இங்கேருந்து தூக்கியிருக்கோம். ஆனால் இதை ப்ளே பண்ணுறதுக்கு அவங்க 2 பேர், அது டிவிகேக்கு அது தெரியாது, வராது, அதுக்கான ஸ்ட்ரென்த்தும் கிடையாது. கன்ஃபார்மாக 100% அவங்களால அங்கேருந்து அவங்க பிரித்து வாங்கலாம் முடியும். ஏன்னா அவங்க பண்ணுற நெகோசியேஷனே வேறு மாதிரி இருக்கும். திமுகவையும் அதிமுகவையுமே ஆட்டி படைச்சாங்கன்னு வைங்க, பாமகவும் சரி தேமுதிகவும் சரி. இப்போ தேமுதிகவுக்கு 1 தான், 1ஓ 2ஓ தான் இருக்குது, பாமகவுக்கு 4 இருக்குது. காங்கிரஸ் எலெக்ஷனுக்கு முன்னாடியே என்ன பண்ணுச்சுன்றது எல்லாருக்குமே நல்லா தெரியும். ஆனால் காங்கிரஸ் இப்போ இந்த எலெக்ஷன், இந்த ரிஃப்ளெக்ஷனு உங்களுக்கு நாடாளுமன்றத்தில் கிடைக்குமா? அதாவது தமிழ்நாட்டில் அமைச்சரவையில் காங்கிரஸ் போகுது அப்படின்னா அது தமிழ்நாட்டில் இருக்க காங்கிரஸ் தான் நல்லதே தவிர அங்கே டெல்லியில் உட்காந்துருக்க காங்கிரஸுக்கு கிடையாது. அங்கே 40 எம்பி டெல்லிக்கு சொலையாக தூக்கி கொடுத்துருக்காங்க. இது இல்லாமல் ராஜ்யசபா எம்பியை வேறு தூக்கி கொடுத்துருக்காங்க. அடுத்த ஆட்டைக்கு இவங்க சேர்த்துக்குவாங்களா? ஆனால் 2029 இந்த கணக்கும் போடலாம். தமிழ்நாடு சட்டமன்றத்துக்கே இப்படி இருக்குது அப்படின்னா நாடாளுமன்ற தேர்தலுக்கு விஜய்க்கு நம்ம ஓட்டு போட்டோம்னா மொத்தமாக கண்ட்ரோல் பூரா விஜய்க்கு வந்துடும். நல்லா தெரிஞ்சுங்க, டீலிமிட்டேஷன் இன்னொரு விஷயம் இருக்குது. அந்த டீலிமிட்டேஷனுக்கு என்ன பண்ண போகிறாங்கன்றது தெரியாது. விஜய் மேலே டெல்லி கூட எந்த அளவுக்கு கோஆப்ரேட் பண்ணுவாப்புல, பாஜகவை ஏற்று நிற்பாப்புல, இல்லை காங்கிரஸுக்கு சப்போர்ட்டாக நிற்பாப்புல, முதல்ல அவர் நிற்பாப்புலையா, இது எல்லாமே பெரிய கொஸ்டின் மார்க்காக வரும். இப்போ இன்றைக்கி அவர் சொல்லியிருக்காரு, கவர்னர் கண்டிப்பாக கூப்பிட்றாரு. ஏன்னா இருக்கிறதுல அவங்க தான் சிங்கிள் லார்ஜஸ்ட் பார்ட்டி. அந்த சிங்கிள் லார்ஜஸ்ட் பார்ட்டியை கூப்பிட்டு தாராளமாக நீ உன் ஆசையை நான் நிறைவேற்றி வைக்கிறேன், சிஎம் ஆகணும், அவ்வளோதானே, இருந்துக்க. ஆனால் சிஎம்மாக நான் இருக்கிறதுக்கு எனக்கு இவங்கெல்லாம் என் பின்னாடி இருக்கிறாங்க, எனக்கு அந்த சப்போர்ட் இருக்குது, நான் பேஸ்மெண்ட்டை பக்காவாக போட்டிருக்கேன்னு சொல்லி எனக்கு நிரூபித்து காட்டுன்றாங்க. ஒரு வேளை இல்லை அப்படின்னா
இங்கேருந்து உள்துறை அமைச்சருக்கு அவர் அடிச்சிருவாப்புல, யார், கவர்னர் அடிச்சிருவாப்புல. கவர்னர் அடிச்சுட்டு, சார் இங்கே இருக்கிறது வந்து சரியில்லை, எல்லாமே அன்பேலன்ஸிங்காக இருக்குது, இவங்க ஆட்சியெல்லாம் அமைக்கலாம் முடியாது, பேசாமல் நம்மளால் வர சொல்லுவோம்னு சொல்லி பிரசிடெண்ட்டை வர சொல்லிடுவாங்க. இங்கே உட்கார்ந்துருப்பாங்க. அதுக்கப்புறம் ஒரு வேளை இடையில வேறு ஏதாச்சும் நடந்து, மிராக்கிள்ஸ் நடந்து, வேறு ஏதாச்சும் பார்ட்டிஸ் வந்து அவங்கள சப்போர்ட் பண்ணுது அப்படின்னா அதுக்கப்புறமும் மறுபடியும் ரிக்வெஸ்ட் கொடுத்து வர இதெல்லாம் நடந்து முடிகிறதுக்கு எப்படியும் 1 வருஷம் ஆகிடும். 1 வருஷம் கழித்து தான் உள்ள ஆட்சிக்கே வரணும். அது வரைக்கும் முழுக்க இது வந்து ஒரு யூனியன் டெரிட்டரி மாதிரி தான் இருக்கும். அதாவது ஜனாதிபதி ஆட்சி தான் இங்கே நடக்கும். வேறு எதுக்கு எங்கேயும் நகரெல்லாம் முடியாது. போட்டது தான் போட்டிய ஒரு 10 எக்ஸ்ட்ரா போட்டுருந்தா அந்த மனுஷன் நிம்மதியாக ஆட்சியை பிடிச்சிருப்பார்லடா. இப்படி இது வரைக்கும் இதுக்கு தான் இந்த தொங்கு சட்டமன்றத்திலே பெரிய பிரச்சனை அதுதான். ஏன்னா நிறையா ஜெயித்தவன் இருக்கான்ல, நிறையா ஜெயித்தவன் கம்மியாக ஜெயித்தவன்கிட்ட போயிட்டு கையை கட்டிக்கிட்டு நிற்கணும். அவன் சொல்கிறத தான் இவன் கேட்கணும். அவனுக்கு ஏற்றாப்புல தான் கடைசி வரைக்கும் அடுத்த 5 வருஷம் வரைக்கும் நடந்துக்கணும். அவங்ககிட்ட போயிட்டு எல்லாத்துக்கும் பர்மிஷன் வாங்கணும். கம்மியாக இருக்க மாட்டாங்க. சிங்கிள் லார்ஜஸ்ட் பார்ட்டியாக எமர்ஜ் ஆனது ரொம்ப நல்லது. ஏன்னா தனிப்பட்ட ஒரு முறையில் அது பெரிய சாதனை, அது ஒரு பெரிய அதிர்ஷ்டம், நடக்காத ஒன்று. ட்ரீமில் மட்டும்தான், ட்ரீமில் கூட இந்த அளவுக்கு நடக்குமான்றதுலாம் தெரியாது. ஆனால் அப்படி நடந்திருந்து அதை முழுசாக அனுபவிக்க முடியாமல் உட்காந்துருக்குறான். இப்போ நல்லா கேட்டாங்க, விஜய்க்கு போக மாட்டாங்களா, சப்போர்ட் பண்ண மாட்டாங்களா, எந்நேரமும் வந்து இந்த கூட்டணியெல்லாம் இவங்க கூட தான் இருக்குமா? அப்படிலாம் கிடையவே கிடையாது. நல்லா நினச்சி பாருங்கள், இது வரைக்கும் கடைசியாக எப்போ ஒரு கூட்டணி அமைச்சரவை நடந்துச்சு தமிழ்நாட்டில்? கிடையவே கிடையாது. எந்த கட்சி ஆட்சியில் இருக்கோ அந்த கட்சிக்காரங்க மட்டும்தான் அமைச்சர்களாக இருப்பாங்க. அவங்களுக்குள்ளே தான் ஷஃபிள் நடக்கும். அது அதிமுகவாக இருந்தாலும் சரி, திமுகவாக இருந்தாலும் சரி. வெறும் 5 சீட்டு 10 சீட்டு இதுக்கெல்லாம் வந்து அமைச்சரவைக்கு போயிட்டு நாங்கள் கொடுக்குறோம் அப்படின்னா எந்த கட்சியாக இருந்தாலும் முதல்ல ஓடி வந்துடும். ஓடி வந்து ஸ்ட்ராங்காக உட்கார்ந்துருக்கும். ஆனால் அதை ஹோல்டு பண்ணுற அந்த டாக்டிஸு அவங்களுக்கு இருக்குதா? அவங்களால அது முடியுமா? இப்போ அவங்களுக்கு இருக்கிற ஒரே ஒரு ஆப்ஷன் ஏடிஎம்கே மட்டும்தான். ஆனால் ஏடிஎம்கேக்கு போனால் டெபுட்டி சீஃப் மினிஸ்டராக இருக்கிறதுக்கு பழனிசாமி ஒத்துக்குவாரா? இல்லை சரி பாதி அமைச்சரவையை கொடுக்கறதுக்கு விஜய் ஒத்துக்குவாரா? இதெல்லாம் வந்து பெரிய கேள்வி. கூடுமான வரைக்கும் என்ன நடக்கும்னா 2 விஷயந்தான். ஒன்று, ஆப்போசிட்டில் யார் வந்து சப்போர்ட்டுக்கு கொடுக்குறாங்களோ அவங்க கண்டிஷனுக்கு ஒத்து போயிட்டு ஆட்சியை அமைக்கிறது. இல்லையா ஜனாதிபதி கையில் கொடுத்துட்டு 6 மாதம் கழித்து அடுத்த எலெக்ஷனுக்கு தயாராகிறது. ஓட்டு போட்டவங்களை பற்றி தப்பே சொல்லலை. போடுறவங்க நல்லபடியாக ஒரேடியாக குத்தி விட்டு இந்த மாதிரி பிரச்சனைகளுக்கு வர, ஏன்னா நமக்கு தான் பிரச்சனை, அந்த கட்சிகளுக்கு எந்த பிரச்சனையும் கிடையாது. அவங்க மறுபடியும் எலெக்ஷனுக்கு தயாராகிடுவாங்க. ஆனால் அது வரைக்கும் எந்த ஃபங்க்ஷனும் நடக்காது, எந்த ஸ்கீமும் வராது. 6 மாதம் 1 வருஷம் அண்ணாமத்தாக போயிடும். அதனால் தயவுசெய்து பாருங்கள். ஆனால் விஜயோட நிலைமையை நினச்சா பாவமாத்தியாக இருக்குது. சந்தோஷமாக போயிட்டு எல்லாத்தையும் வாங்கிட்டு வந்து கன்ஃபார்மாக நம்ம சிஎம்மாக உட்காந்துருவோம்னு நினச்சாரு. ஆனால் அப்படி சிஎம்மாக உட்காந்துருக்கிறது, அதான் இந்த ஒரு நாள் சிஎம்ன்ற மாதிரி உங்களை வந்து கிட்டத்தட்ட அவரை வந்து எப்படி வச்சுருப்பாங்கன்னா ஒரு ரீப்ளேஸ்மெண்ட், சப்ஸ்டியூட்டு தான். அதாவது உட்காந்துக்க, சைஸு பார்த்துக்க, எல்லாம் தெரிஞ்சுக்க, ஒன்றால் ஒன்றும் பண்ண முடியாதுன்றுவாங்க. அவ்வளோதான்.